வடக்குப்பட்டி ராமசாமி, எஸ். அப்புறம் டிடி நெக்ஸ்ட் லெவல் 2 படம். இந்த 2 படம் வந்து என் கேரியரில் வந்து நான் போகாத ஒரு ரூட். ஃபஸ்ட்டு எனக்கு இந்த படம் வந்து டைரக்டர் கார்த்திக் யோகின்னு இருக்கு, அவர் தான் தேங்க் பண்ணுவேன். டிக்கி லோனான்னு ஒரு படம் எடுத்தார். அதில் வந்து ஒரு 2 சீன் தான் பாஸ், நீங்கள் பண்ணுங்கள் நல்லா இருக்கும் பாஸ், நல்லா இருக்கும். நான் முதல்ல இல்லை பாஸ் 2 சீன்லாம் வேண்டாம் எனக்கு வேணாம். அப்புறம் கூப்பிட்டு ரொம்ப ப்ரெஸ் பண்ணி போனால் போய் பண்ணேன் அவருக்காக. அது இட் டர்ன்ட் அவுட் டு பி ஏ ஹிலேரியஸ் காமெடி. அதுக்கப்புறம் அந்த டேரக்டர் ரொம்ப பிடிச்சி போச்சு. அடுத்த படம் வடக்குப்பட்டி ராமசாமி சார், நீங்கள் த்ரூ அவுட்டாக நீங்களும் சந்தானம் சேரம் பண்ணுறீங்க. முதல் நாள் ஷூட்டிங் எனக்கு வந்து ஏன்னா சந்தானம் வந்து கலக்கிறார் அவர் காமெடி. அவர்கிட்ட டைமிங் மிஸ் ஆச்சுன்னா அப்புறம் அது என்னடா பண்ணுறது, நம்ம காமெடி இவ்வளோ தூரம் பண்ணதுலையே நைட் தூக்கம் வரல எனக்கு. காலையில் இவ்வளோ படம் பண்ணியாச்சு, நைட்டு தூக்கம் வரல. ஐயோ காலையில் போய் என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம், காமெடி என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு போயிட்டு போனேன். அவர் சந்தானம் சார் இருந்தார். என்ன சார் சார் இல்லை சார் காமெடிலாம் உங்களோட பண்ணுறதுக்கு கவலை பண்ண சார் நம்ம பண்ணுவோம் சார் சொல்லி ஹி மேட் இட் கூல். ரொம்ப ஈஸ் பண்ணி அந்த கேரக்டரைசேஷன் அவரும் டேரக்டர் சேர்ந்து எனக்கு நல்ல உள்வாங்க வச்சு நீங்கள் சீரியஸாக பண்ணுங்கள், அதில் வந்து காமெடி ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி பண்ண வச்சு அந்த வடக்குப்பட்டி ராமசாமியில் ஒரு ஹிலேரியஸ் காமெடி ஒர்க் அவுட் ஆச்சேன். அதை பார்த்துட்டு ஆனந்தன் டேரக்டர் நெக்ஸ்ட் என்ன பண்ணார், டிடி நெக்ஸ்ட் லெவல்னு ஒரு படத்தில் இதே சந்தான சார் காம்பினேஷனில் ஒரு சீரியஸ் ஆஃபீஸர் மாதிரி கேரக்டர் பண்ணி அதுவும் நல்ல ஒரு பெரிய ரீச் ஆச்சு. எனக்கு எல்லாம் சிரிக்கிறாங்க. நான் போய் கிருஷ்ணகிரி தேட்டரில் உட்காந்து ஜனங்களோட உட்காந்து பார்க்குறேன். பார்த்தா ஜனங்க என்ஜாய் பண்ணுறாங்க. அது பார்த்தோன்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் காமெடி வந்து இட்ஸ் நாட் அ ஈஸி ஜோக். அப்போ தான் நினச்சேன், ஐயோ காமெடினா கவுண்டர் பண்ணி செந்தில் இவங்க நடித்தா படி பேர் என்ன நம்ம நினச்சது சாதாரண, நடிக்கும் போது தான் தெரிஞ்சது ரொம்ப அது வந்து ஈஸி இல்லை, டஃப்ன்றது. பட் எனிவே ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் சந்தானம் சார்.